ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உனி அதிகமாக இருக்குது. மாடு வந்து சென்னை மாடு, அதனால் ஊசி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மருந்தால் கழுவ போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ உனி, இதெல்லாம் உனி அப்படியே புட்டு புட்டாக இருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னே தெரில, திடீர்னு அந்த கருவ மரத்துக்கு வந்துச்சால என்னன்னு தெரில. இதை ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியெல்லாம் குளிப்பாட்ட போகிறோம். குளிப்பாட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் மாதிரி இருக்கும், அதை ஊற்றி கழுவ போகிறோம். உனி எவ்வளோ உனி இருக்குது. ஓ இருசாமி இருசாமி ஓ தங்க மயில இது பார்த்திங்கன்னா மருந்து எடுக்கிறோம், உனி மருந்து இது ஃபுல்லாக எடுத்தாச்சு. பார்த்திங்களா, எடுத்து இதை வந்து 10 லிட்டர் தண்ணியில் நாம் இதை போட போகிறோம். ஓகேங்களா, அதுக்காக நல்லா மாட்டு மேலே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து திருப்பி பச்சை தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுறோம். பச்சை தண்ணியை ஊற்றி, ஏன்னா மாடு நக்குனுச்சுன்னா உடம்பு சரியில்லாம போயிடும் மாட்டுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் கழிச்சு இதுனோம்னா ஊனி கொஞ்சம் செத்துரும். தண்ணி ஊறுமா 2 பாஞ்சு எட்டு தானே. ஓ ஓ இதை வந்து தேய்க்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் உள்ளுக்க போய் இறங்காது, முடி இருக்குங்களா, அதனால் உள்ளுக்க போய் அப்ளை ஆகாது. அதனால் அப்படி வச்சு தேய்க்கணும். அந்த மருந்து வந்து உள்ளுக்கு அந்த முடிக்குள்ளே இறங்கி அந்த உனி சாகுற மாதிரி. ஏய் நக்கிராத, வா மாத்திக்க போ. எவ்வளோ உனி இருக்கு. இந்த மாடி இந்த இது எல்லாம் குக்கர் பண்ணுறது பெட்டக் சதைடா புளியாதடா புளிஞ்சத தண்ணி இருக்காது, நல்லா தேவையா அந்த தண்ணி அதில் போய் இறங்கணும். இந்த காலத்துக்குள்ள பெஸ்ட்டாக அமுத்தி தேயே இது மெடிக்கல்ல தமிழ் வாங்கிட்டு. இது கொஞ்சம் பவரான மருந்து. அது நல்லா உடம்பு ஃபுல்லாக தண்ணியில் கலந்து தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு வச்சுக்கணுமா. சென்னை மாடெல்லாம் ஊசி போடக்கூடாது. 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருணும் சுத்தமாக.